நீ பார்க்க சுமாரா தான் இருக்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்கட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 லிங்க்குமே உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிடுங்க. அப்படி டச் பண்ணால் போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது, அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 4 டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் அப்படியே 1 பை 1 வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 4 டெக்ஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 டெக்ஸ்ட்டுக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட இமேஜுக்கான எஃபெக்ட் காப்பி பண்ணிடலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகலாம் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு 2 இமேஜ் இருக்கும். இந்த 2 இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ கொடுத்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேடா ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குல்ல அந்த மேலே, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த ப்ளஸ் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நமக்கு வந்து பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குதுல்ல, அதை வந்து டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இந்த கலர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி கார்னரில் வச்சு இந்த மாதிரி லைட் அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து லைட்டை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு அப்படியே திரும்ப அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டு இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே போல் அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் வந்து அப்படியே நீங்கள் நார்மலாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் இந்த மாதிரி கார்னரில் வச்சு இந்த மாதிரி லைட் அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண பிறகு இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே ஒரு இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐகானில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்டைல் அந்த ஆரோ மார்க் வந்து டச் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருங்க.
கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வந்து இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு திரும்ப அதில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பேஸ்ட் ஸ்டைல் அப்படியே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேக்கட் ப்ரிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசி லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்கு லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ நான் மாட் பண்ண லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ரீவியூ பண்ணி பாருங்கள். ப்ரீவியூ பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து அப்படியே சேவ் ஆயிரும். இன்றைக்கி யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.